ஹாய், இன்றைக்கி வீடியோவில் 2 ஈஸியான மதர்ஸ் டே க்ரீட்டிங் கார்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் 2 மடிச்சுக்க போகிறோம். ஸோ மதர்ஸ் டே வந்து May 14 வருது. கண்டிப்பாக அதுக்கு இது நீங்கள் செஞ்சு உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். இப்போது இதையும் 2 ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு ஹார்ட்டுடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதை கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது இல்லையா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த 2 ஹார்ட்டும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடிஞ்சிருக்கணும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷஸ் மெசேஜஸ் எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். திரும்ப இதை நம்ம முன்னாடி மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம விஷஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பண்ணணுமோ, ஸோ நான் எனக்கு 3 பண்ணியிருக்கேன், 2 பண்ணால் போதும், இல்லை 4 பண்ணலாம், எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் உள்ளே எழுத வேண்டியதை எழுதிக்கலாம். ஸோ நான் மொத்தம் 3 பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் என்ன பண்ண போகிறோன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி. ஒட்டுறதுக்கு முன்னாடி ஸோ எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 வாட்டி இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சாட்டின் ரிப்பன் தேவை. சாட்டின் ரிப்பன் இல்லைனா நீங்கள் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக அந்த ஹார்ட்டுடைய சென்டரில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சாட்டின் ரிப்பன் எடுத்து ஒட்ட போகிறோம். ஸோ மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி சாட்டின் ரிப்பனை ஒட்டிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ஹார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இதுக்கு இன்னொரு பக்கமும் ஒட்டிக்கலாம். இப்போது இன்னொரு கலர் பேப்பரில் குட்டி ஹார்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதில் ஒட்டிக்கிறேன். இங்கே நான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். மதர்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, ஈவன் பர்த்டேஸ்க்கு கூட இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அந்த சாட்டின் ரிப்பனை இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹார்ட் ஷேப் க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஸோ அது க்ரீட்டிங் கார்டை விட ஒரு க்ரீட்டிங் புக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஜாக ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ஒரு மெசேஜஸ் விஷஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங் கார்டு. ஸோ இப்போ செகண்ட் க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் டைப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ செகண்ட் க்ரீட்டிங் கார்டு ஒரு ஃப்ளவர் க்ரீட்டிங் கார்டு. அதுக்காக நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட்டு க்ராஸ் தான் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். திரும்ப இதே மாதிரி இந்த சைடில் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பி வச்சுட்டு இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த நடுவில் இருக்க ஃபோல்டிங் இருக்குல்ல, இந்த மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்டு க்ரீட்டிங் கார்டில் எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி மடித்து வச்சுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். இது 2 மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இப்போது இதில் அப்படியே வச்சு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ
இப்போது இதே சைஸ்க்கு திரும்ப 2 ஆரஞ்சு கலர் பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதையும் ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சுட்டு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியே இருக்கட்டும். இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் க்ராஸாக இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ அந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் பேப்பரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது வந்து சின்ன சைஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 பீஸ் தேவை. இப்போ இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன மெசேஜஸ் வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றுத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒரு பெட்டலுக்குள்ளேயும் ஒட்ட போகிறோம். இந்த 2 சைடும் அப்படியே ஒட்டிடலாம். மீதி 2 சைடு ஒட்டுறதுக்கு நம்ம அந்த பேப்பரை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2ஆக இதை நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் திரும்ப நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி ரீஃபில் கூட எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதோடைய எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த 2 எண்ட்லேயும் கட் பண்ணி ஈவன் ஆக்கிடலாம். இப்போது இந்த ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதை திருப்பிட்டு அதோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லீஃபோடைய ஹாஃப் ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு 2 லீஃபாக கிடைக்கும். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய 2 பக்கமும் ஒரு லீஃப் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் க்ரீட்டிங் கார்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 க்ரீட்டிங் கார்டு ஐடியாவும் கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.